Hi friends, welcome to Kalamurthi's vlog. இன்னைக்கு என்ன வீடியோனா ஏற்கனவே அந்த ப்ளவுஸ் கட்டிங்லாம் பார்த்தோம்ல, இன்னைக்கு அதோட ஸ்டிச்சிங் வீடியோ தான் பார்க்குறேன். பிட்டாக போடாமல் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் வீடியோவாக போடுறேன். கொஞ்சம் பொறுமையாக டைம் எடுத்து பாருங்கள், இன்ச் பை இன்ச்சாக சொல்கிறேன். ப்ரீவியஸ் வீடியோ யாருக்காவது புரிஞ்சுது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், புரியலைன்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு ப்ளவுஸில் வந்து இன்னும் அதை கொஞ்சம் நான் சொன்னது ஏதாவது தப்பாக இருந்து உங்களுக்கு புரியாமல் இருந்ததுன்னா அதை மாற்றி நல்லா சொல்கிறேன். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? எடுத்த உடனே வந்து பேக் சைடு பீஸ் இருக்குல்ல, பேக் சைடு பீஸை தான் இப்போ ஃபஸ்ட்டு அடிக்கணும். எப்படின்னா நல்ல பக்கம் இது நல்ல பக்கத்தை அடியில் வச்சுட்டு லைன் துணி மேலே வச்சுட்டு மார்க் பண்ணதான் வெளியில் வச்சுருப்போம். இப்போ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இந்த இது நெக்கை அடிச்சுட்டுனா அதுக்கப்புறம் பெரட்டி அடிப்போம். இப்போ ஃபஸ்ட்டு எப்படின்னா நல்ல பக்கத்தை அடியில் வச்சுட்டு நல்ல பக்கத்தை அடியில் வச்சா தான் பெரட்டையில் சரியாக இருக்கும். அதனால் நல்ல பக்கத்தை அடியில் வச்சுட்டு மேலே லைன் துணி வச்சு ஸ்டிச் பண்ணலாம். அப்புறம் இந்த குண்டூசி சுற்றிலும் இந்த நம்ம வந்து அப்படியே அடிக்கையில அளவு மாறிடும். சப்போஸ் இழுத்துக்குச்சுன்னா இந்த பக்கம் துணிக்கு, அதனால் கரெக்டாக கீழே கரெக்டாக வச்சு இந்த அந்த நெக்குக்கு ஃபுல் சுற்றிலும் குண்டூசி வச்சு பின் பண்ணிக்கோங்க. என்ன இழுத்தாலும் இப்போ மாறாது. நல்லா ஒரு கைடு அளவுக்கு வச்சுக்கலாம். ஸ்லோவாகவே தைங்க. துணியை பிடிச்சி இழுக்காம நம்ம கையை இந்த மாதிரி துணியை பிடிச்சி அடிச்சா. இப்போ துணியை பிடிச்சி இழுக்காம அப்படியே இப்படி வச்சு கையவே இப்படி ரொட்டேட் பண்ணிக்கிட்டே வரணும். இப்போ அவ்வளோதான், நெக் அடிச்சாச்சு. சப்போஸ் உங்களுக்கு நெக்கு ஏட்டிக்கு வந்துருங்க அப்படின்னா திருப்பவும் பிரிச்சுட்டு ஷேப் அடிங்க. அதுவும் தெரியலை அப்படின்னா அந்த நெக்கிலேயே ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த சாக் பீஸை வச்சு அப்படியே ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு உங்களுக்கு கண்ணாலேயே தெரியும்ல, மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதில் ஸ்டிச்சிங் போடுங்க. அதுவும் ஈஸியாக தான் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா இந்த உள்ளே இருக்கிறத வெட்ட போகிறோம். எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்குல்ல உள்ள, அதை வந்து கொஞ்சம் விட்டு வெட்டிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணையில அடியில் எதுவும் துணி இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. துணி இல்லாத அளவுக்கு வச்சு கட் பண்ணுங்க. ஒரு கைடு அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பெரிய சிசரில் வச்சிடணும். குட்டி சிசராக எடுத்து நாச் போட்டுக்கோங்க. நாச்னா எப்படின்னா இந்த லைனிங்கையும் இந்த மெயின் பீஸையும் இப்படி கட் பண்ணுற மாதிரி. இந்த தெரியுதா? இப்படி போட்டோம்னா நம்ம வந்து நெக்கு அடிக்கையில இழுவை கொடுத்து அடிக்கும். தையலுக்கு இந்த பக்கமே, தையலுக்கு அங்கிட்டு போயிடக்கூடாது. நம்ம நெக் அடிச்சுக்கோல அந்த தையலுக்கு இந்த சைடேவும் சுற்றிலும் நாச் போட்டுக்கிட்டேன். இப்போ இந்த குண்டூசியெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு
பெரட்டி விட்டு அடிக்கையும் மெயின் பீஸையும் இப்படி ரெண்டா விரிச்சு இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கு பார்த்தீங்களா சென்ட்ரா, அந்த இதில் இந்த துணிலையும் தையல் போடக்கூடாது, இந்த துணிலையும் தையல் போடக்கூடாது. இந்த சென்ட்ரா இருக்கிற ஏரியாவில் பொறுமையாக தையல் போட்டுட்டு வாங்க. தையல் இப்போ போட்டாச்சு தெரியுதா? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இழுத்தோம்னா மடங்கிருச்சா? வந்து மடங்காமல் இருந்துச்சு, அப்படியே தூக்கிக்கிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே ஷேப்புக்கு அதுவாகவே உட்காந்துரும். அதனால தான் இந்த தையல் போடுறது. இப்போ மறுபடியும் இப்படி ஒரு தையல் அடிச்சுக்கலாம். அந்த ஷேப்புக்கு கழுத்து அடிச்சுக்கலாம். தைக்கல இதை கழுத்தை இப்படிலாம் இழுத்துடாம தச்சிருங்க. இப்படி இழுத்துட்டோம்னா அப்படியே கழுத்தை அசிங்கமா போகும். அப்படியே அது வாட்டுக்கு இருந்த வாட்டில் இருந்துட்டு காலை கையை மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் நிதானமா தைச்சோம்னா பிரிக்க தேவையில்லை. ஜரன் போயிட்டு அவசரப்பட்டு தைச்சோம்னா பிரிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கணும். அவ்வளோதான். வந்துருச்சா அழகா? தெரியுதா உங்களுக்கு? இதுக்கு அப்புறமேட்டுக்க சுத்தியிலும் அடிக்கணும். இந்த கார்னர் சைடா சுத்திலும். ஏன்னா இந்த துணி இப்படி தனித்தனியா இருக்குல்ல, அதனால சுத்தியும் அடிச்சுக்கலாம். கரெக்டா வச்சு நல்லா அமுக்கி விட்டு அவ்வளோதான். இப்போ சுத்தியில் அடிச்சிட்டோமா? அடிக்கையில் உள்ளுக்குள்ளலாம் துணி சுருங்கி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உள்ளுக்குள்ள இந்த இடத்துல அப்படியே இப்படி இப்படி இருந்து நம்ம தைச்சிட்டோம்னா அதுவே வேஸ்ட்டாக போகும். அப்போக்கப்போ செக் பண்ணிக்கோங்க திருப்பாட்டு. இப்போ சுத்தியில் இருக்கிற எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிக்கலாம். இதை கட் பண்ணல கொஞ்சம் சூதானமாக கட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் அடியில் துணி இருந்துட்டாலும் வெட்டிட்டோம்னா வேஸ்ட்டாக போயிடும். நல்லா ஒட்ட நம்ம லைனிங் துணியோட லைனிங் துணி வரைக்கும் சுற்றியும் தையல் போட்டிருப்போம். இந்த தையெல்லாம் சரியான அளவுன்ட்டு இந்த லைனிங் துணியோட வெட்டிடாதீங்க. தையல் துணி தனியாக பிரிஞ்சு போகக்கூடாது அப்படின்னு கரெக்டாக அந்த லைன் துணி முடிகிற வரைக்கும் சுற்றிலும் கட் பண்ணிக்கோங்க. இப்போ சுற்றியில் இருக்கிறத கட் பண்ணிட்டோம். எக்ஸ்ட்ரா இருக்கிறத அடுத்து பார்த்தீங்கன்னா
இதை மடிச்சடிப்போம். ஒரு ஸ்கேல் அளவுக்கு கேப் விட்டுருவோம்ல பேக் சைடு, அதை இப்போ மடிச்சடிக்க போகிறோம். அந்த ஸ்டெப்பு தான். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி கொஞ்சமாக சுருட்டி ஃபஸ்ட்டு அடிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு தையல் மட்டும். ஃபஸ்ட்டு ஒரு அடி அடிச்சுக்கோமா. அடுத்து இந்த கோடு போட்டிருக்கோம்ல, அந்த கோட்டு அந்த கோடு வரைக்கும், அந்த கோட்டு மேலே வரைக்கும் திருப்பி ஒரு அடி. கூட ஏற்றிடாதீங்க, அப்புறம் உங்களுக்கு பின்னாடி ஹைட் வந்து கம்மியாக போகும். கரெக்டாக அந்த கோட்டு வரைக்கும் இப்படி பிடிச்சிக்கிட்டு இப்படி அடிக்கணும். கொஞ்சம் மெதுவாக அடிங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் பிடிச்சிங்கனாலே உங்களுக்கு கடைசி வரைக்கும் அந்த அளவே மெயின்டைன் ஆகிடும். அவ்வளோதான். பேக் சைடு அடிச்சிட்டோமா. கொஞ்சம் வந்து ரொம்ப எதுக்கு முதல் தையல் அடித்தோம்னா வெளியில் இந்த மாதிரி தெரியாது, இல்லாட்டினா அது வந்து அந்த ஷார்ப் வெளியே தெரியும். இப்போ வந்து மடித்து அடிச்சு தான் நமக்கு தெரியுது, பிரியாது. இப்போ பார்த்தீங்களா சின்னதாக அழகாக இருக்கா. இவ்வளோதான் பேக் சைடு. அவ்வளோதான் பேக் சைடு முடிஞ்சிச்சு. பேக் சைடுக்கே 10 நிமிஷமா அப்படின்னு கேட்காதீங்க. ஒரு தடவை பார்த்தாலும் அப்படியே புரியிறாப்பில் தான் நான் வீடியோ போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு வீடியோஸ்லாம் கண்டினியூஸாக பாருங்கள். ப்ரீவியஸ் வீடியோஸையும் பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்கள். அப்புறம் நம்ம வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நெக்ஸ்ட்டு வீடியோஸ்லாம் வரும். அப்புறம் பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.